ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கருணாநிதி. வெல்கம் டு கோர்ஸ் இங்கிலீஷ் கோச்சிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமான டென்ஸு. ஏன் தெரியுங்களா? சில பேர்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் 10 வருஷம் வேலை பார்க்குறேன், 15 வருஷம் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டா ஒரு பிரச்சனையுமே கிடையாது நமக்கு. அவனை கேட்கும்போது இப்போ 2025 வந்ததுன்னா ஒரு 20 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. 2025 வந்ததுன்னா நாம் 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னால் எப்படி அதை மாற்றி நாம் இங்கிலீஷில் சொல்கிறது? அதுக்கும் ஒரு டென்ஸ் வச்சுட்டாங்க. அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லப்போனால் இது ரொம்ப வெரி காமன் கிடையாது. நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸு நிறைய யூஸ் பண்ணலன்னு போடுறாங்க அதில். இப்போது இருந்தாலும் நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். டு டாக் அபவுட் ஆக்ஷன்ஸ் which will be in progress over a period of time that will end in future. ரொம்ப போட்டு குழப்பிக்கணும்னா நேராக வர்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். He will have been working for 20 years in 2025. 2025 வரும்போது அவர் 20 ஆண்டுகள் வேலை பார்த்து கொண்டிருப்பார். 20 ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருப்பார். இன்னும் கண்டினியூ ஆகுது. இன்னும் அவர் வேலையில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இன்னும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ 2025 அவர் வேலையை முடிச்சிடுவார், ரிட்டையர் ஆகிடுவார்னாக்க he will have retired by 2025ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வேலை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. தொடரும்போது he will have been working for 20 years in 2025ன்னு சொல்லணுங்க. இன்னும் ஒரு அருமையான உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு வீடு ஒன்று க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மத்தியானம் 1 மணிக்கு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 6 மணியாக போகுது. க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ நேரமாக நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒரு 5 மணி நேரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா 1 மணிக்கு ஆரம்பித்ததை 6 மணி ஆச்சுன்னா 5 மணி நேரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல ஆன்சர் இது. 6 மணி ஆச்சுன்னா 5 மணி நேரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா we will have been cleaning the house for 5 hours by 6 o'clock. 6 மணி ஆச்சுன்னா நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பித்து 5 மணி நேரம் ஆயிருக்குது, இன்னும் முடியல. அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது. புரியுதுங்களா? அது இன்னும் வேலை முடியல. இப்போ நண்பர்களை இப்போ பாருங்களேன். we will have been cleaning the house for 5 hours by 6 o'clock. 6 மணி ஆச்சுன்னா 5 மணி நேரமாக நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னீங்களே. சப்போஸ் 6 மணிக்கு அந்த வேலை முடிஞ்சிருக்கும்னா we will have cleaned the house by 6 o'clockனு சொல்லி ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் முடிச்சிடலாம். ஆனால் முடிக்க முடியாத சூழ்நிலை, இன்னும் அது போயிட்டுருக்கு அந்த வேலை. அதனால் இந்த டென்ஸை பயன்படுத்தும் போது we will have been cleaning the house for 5 hours by 6 o'clock. 6 மணி ஆகும்போது நாங்கள் 5 மணி நேரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது இன்னும் முடியல, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்லெலாம் பார்த்த இந்த கிராமத்து விவசாயிகள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஐயா எவ்வளோ நாளாக இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால், வர்ற பொங்கலோட இந்த தையோட நாங்கள் ஒரு 50 வருஷம் ஆகுது தம்பி அப்படிம்பாங்க. அதே போலவே அவங்களுடைய பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க, வர்ற தை பொங்கலோட நமக்கு ஒரு 50 வருஷம் ஆகுதுங்க இந்த ஊருக்கு அப்படிம்பாங்க. அவர் சொன்னதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இந்த டென்ஸ் தான் நமக்கு வேணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு ஃபார்ம் என்ன தெரியுங்களா? சப்ஜெக்ட் வில் ஹேவ் பீன் போட்டு ப்ரெசன்ட் டென்ஸோட ஒரு ஐஎன்ஜி போட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். நான் அந்த வர்ற பொங்கல் ஃபெஸ்டிவலோட பொங்கல் வந்ததுன்னா தம்பி நமக்கு இந்த ஊருக்கு ஒரு 50 வருஷம் ஆகுது, இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல. அதை அப்படியே நம்ம மாற்றி பார்க்கணும்னா இந்த டென்ஸோட உதவியோடு தான் பண்ண முடியும். இதை பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, he subject he will have been verb plus ing living present participle. He will have been living in this village for 50 years by the time of பொங்கல் ஃபெஸ்டிவல். பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும்போது, இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும்போது அவர் இந்த ஊரில் 50 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் சொன்னதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுங்க. அதுக்குரிய டென்ஸ் தான் இது. ஆனால் நம்ம இப்போ என்ன தெரியுமா நமக்கு மனசில் தோணுது, இவ்வளோ கஷ்டமாக டிரான்ஸ்லேட் பண்ணணுமா? இதை இவ்வளோ கஷ்டப்படணுமா? அவர் 49 வருஷம்னு சொல்லியிருந்தால் தான் இப்போ என்ன குறைஞ்சிட போகுது? எதுவும் ஆகிட போகிறது இல்லை.
அதனால் இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல இந்த டென்ஸ். இருந்தாலும் நாம் இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை படித்தோம். இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எதிர்காலத்தில் உள்ள ஒரு டயத்தை தான் நம்ம டைம் ஃப்ரேமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளவு நாளாக இந்த வேலை நடக்குதுங்கிறதையும் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதையும் சொல்லுவாங்க. அதுதான் டியூரேஷன். By the end of this month, I will have been working for this company for 3 years. இந்த மாதம் முடிஞ்சதுன்னா நான் 3 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. We will have been waiting here for 5 hours by 6 o'clock. 6 மணி ஆச்சுன்னா 5 மணி நேரமாக நாங்கள் காத்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறது. By 2025, he will have been working for 20 years. 2025 வந்ததுன்னா அவர் 20 வருஷமாக வேலை பார்த்து கொண்டிருப்பார். By August, we will have been living in Pollachi for 4 years. இந்த ஆகஸ்ட் வந்துச்சுனாக்க நாங்கள் பொள்ளாச்சியில் 4 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம். They will have been doing gardening for 6 hours by 5 o'clock. 5 மணி ஆகும்போது அவங்க 6 மணி நேரமாக கார்டனிங் பண்ணி கொண்டிருப்பார்கள். இன்னும் முடிஞ்சிருந்துன்னா they will have done the gardening by 5 o'clock or 6 o'clockனு ஒரு டயத்தை சொல்லிடலாம். அப்படி சொல்ல முடியல, இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான இதுதான். நன்றி நண்பர்களே. அருமையான டென்ஸ் பார்த்துட்டோம். 12 டென்ஸையும் நாம் எல்லாத்தையும் கவர் பண்ணி இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 12 டென்ஸையும் படித்து நமக்கு அந்த தெளிவு கிடச்சிச்சின்னா நாம் பதில் சொல்ல கற்றுக்கிட்டோம். இனி அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஃப்ரேம் த கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ் அடுத்தது வந்துடுது. பதில் சொல்கிறது இந்த 12 வகையிலும் அழகாக சொல்லிடலாம். எப்படி கேள்வி கேட்பது என்கிற அந்த ஒரு தருணத்துக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் ஹவு டு ஃப்ரேம் த கொஸ்டின்ஸுங்கிறது நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.